இன்றைக்கி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ராட்டட்யூயில் ரெசிபி தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகமை விதையெல்லாம் எடுத்துட்டு ஓவனில் ஹீட் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் 2 பழுத்த தக்காளியும் சுடுதண்ணியில் போட்டு அதோட தோலையும் ரிமூவ் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு கார்லிக்கு, பெரிய வெங்காயம், ரெடி பண்ண கேப்சிகம், தக்காளி, சால்ட்டு, பேசில் லீவ்ஸ்னு எல்லாத்தையுமே போட்டு வதக்கி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சிட்டேன். அந்த கேப்பில் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு எக் பிளான்ட்டு, க்ரீன் zucchini, எல்லோ ஸ்குவாஷ்னு 3 வெஜிடபிள் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு எல்லோ ஸ்குவாஷ் மட்டும் கிடைக்கல, ஸோ எல்லோ zucchiniயே யூஸ் பண்ணிட்டேன். ரெடியான கேப்சிகமை மிக்சியில் அரைச்சிட்டு பேக் பண்ணுற பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 by 1 ரவுண்டாக அடிக்க வச்சிட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் ரோஸ்மேரி, பேசில் லீவ்ஸ், ஆர்கனோ, பெப்பர், சால்ட்டு, கார்லிக் மட்டும் போட மறந்துட்டேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ண வெஜிடபிள்ஸ் மேலே லைட்டாக ஊற்றிட்டு ஒரு பட்டர் பேப்பரை வச்சு கவர் பண்ணி 160 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸும் தென் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் 40 மினிட்ஸும் வச்சேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம எலி பிளேட்டை டிசைன் பண்ணுற மாதிரியே பண்ணலான்னு ஏதோ எனக்கு வந்த மாதிரி ஓரளவுக்கு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஃபைனல் லுக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுங்க. டேஸ்ட்டு சூடாக சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம்.